வணக்கம் மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 6 ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.3ல் ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ஓகே மக்களே, ஃபிஃப்த் சம் என்னென்னா ஃப்ரம் தி டாப் ஆஃப் அ லைட் ஹவுஸ். அதாவது இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கா மக்களே. லைட் ஹவுஸ்னாலே எப்படியும் வந்து ஸ்கை லெவல் கிரவுண்ட் லெவல் இருக்கும். The angle of depression of two ships on opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. அதான் மக்களே, இங்கேருந்து ரெண்டு ஷிப் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதான். எவ்வளோ தூரத்தில்? 30 degree and 60 degree. ஸோ இது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற பட்சத்தில் இது 30 degree ஆயிரும், இது 60 degree ஆகும். இஃப் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் h meters, அதாவது மக்கள் இங்கே பாருங்கள் சைலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த லைட் ஹவுஸோட ஹைட் என்னவா? h meters தான் அப்படின்னாக்கா, அந்த லைன் ஜாயினிங் த ஷிப்ஸ் பாசஸ் த்ரூ த ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸ். ஓகே மக்கள், இந்த ஷிப் வந்து இது வழியாக பாஸ் ஆகுதான். ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் இஸ் 4√3. அதாவது மக்கள் இந்த ரெண்டு ஷிப்போட டிஸ்டன்ஸ் என்னவா? 4√3 அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி என்ன மக்களே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு அப்ளிகேஷன் சம் சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஷோ தட் ப்ரூவ் தட் அப்படின்னு வருதுனாக்கா ஆன்சர் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு சம் சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வரப்போகுதுன்னு தெரியாமல் சால்வ் பண்ணுறதுக்கும் இதுதான் நம்ம ஆன்சரை வர வைக்கணும் அப்படின்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஓகே மக்களே, இதை நான் ஜட்டுன்னு எடுத்துக்கிறேன். வேர் ஜட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மக்களே? 4√3 meters. ஓகே மக்களே, சால்வ் பண்ணுவோமா? ஸோ இந்த லைட் ஹவுஸ்லேருந்து இதுக்கான டிஸ்டன்ஸ் நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இது இந்த ஷிப்புக்கும் இந்த லைட் ஹவுஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ நேமிங் ABCD புரியுதா மக்களே? எப்படி ட்ராயிங் ட்ரா பண்ணேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ABD இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் ABD என்ன மக்களே? tan 30, ஏன்னா ஹைப்போட்டனியஸ் நம்ம கொடுக்கல. tan 30 degree is equal to BD divided by AB. ஸோ BDனா என்ன மக்களே? H divided by இது X. ஸோ tan 30 என்ன மக்களே? நமக்கு நல்லாவே தெரியும், 1/√3 is equal to H by X. இப்போது நான் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா X is equal to H√3 இப்படின்னு கிடைக்கும். இதை ஃபர்தர் எதுவும் பண்ண முடியாதனால இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே மக்களே, இப்போ நான் அடுத்து நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளுக்கு போகிறேன். என்னன்னாக்கா இன் ட்ரையாங்கிள் DBCயில் tan 60 degree is equal to BD divided by BC. BDனா என்ன மக்களே? H, BCனா Y. ஸோ tan 60 அப்படின்னா என்ன மக்களே? நமக்கு நல்லாவே தெரியும், √3. √3 is equal to H by Y. இப்போது அதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னாக்கா Y is equal to H by √3. இதை வந்து நான் ரேஷனலைஸ் பண்ணுறேன் மக்களே, ஏன்னா டினாமினேட்டரில் நம்ம ரூட் வச்சுக்க கூடாது. ஸோ H by √3 into √3 divided by √3. ஸோ இதோட வேல்யூ என்ன மக்களே ஆகும்? 3 ஆயிரும். அப்படி 3 ஆச்சுனாக்கா Y is equal to என்ன மக்களே? H√3 divided by 3. இதை ஃபர்தராக எதுவும் பண்ண முடியாது. ஓகே மக்களே, ஸோ இதை நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது இதோட வந்து நமக்கு கால்குலேஷன் பார்ட்ஸ்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் வர வைக்கணும். என்னன்னாக்கா இந்த ஜட்டுன்னா 4√3. இப்போது நமக்கு நல்லாவே தெரியும் Z is equal to X plus Y. இதுதான் நமக்கு நம்ம ட்ராயிங்கில் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு Z. ஓகே மக்களே, ஸோ நமக்கு இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? H√3. H√3 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன மக்களே? H√3 by 3. H√3 divided by 3. இப்போது இது டினாமினேட்டரில் 1 இருக்கு அசியூம் பண்ணிட்டு இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தாக்கா 3 தான் வரும். ஸோ இதை வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது 3 H√3 ப்ளஸ் இது இங்கே போச்சுனாக்கா 1 into H தரும். ஸோ H√3. இப்போது 3 + 1 என்ன மக்களே? 4H√3 divided by 3. இதான மக்கள் நம்ம ப்ரூவ் பண்ணோம். 4H divided by √3 meters. ஓகே மக்களே, ஸோ Z is equal to 4H
√3 டிவைடட் பை 3 meters. ஓகே மக்களே, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டுருங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு சம் சால்வ் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் மக்களே இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாக்கா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை 6 சம்மில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.